திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்க தமிழ்ல நடத்தணும், இல்லைன்னா குறைந்த அளவு தமிழிலும் நடத்தணும் அப்படிங்கறத ஒரு கோரிக்கையா முன் வச்சு அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும், ஐயா மணியரசன் அவர்கள் தமிழ் தேசிய பேரியக்கம் மற்றும் தெய்வ தமிழ் பேரவை சார்பாகவும் கலந்துகிட்ட ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அதுல வச்சு அண்ணன் சீமான், நீங்களா நடத்தலன்னா நாங்க கோயிலை சுத்தி ஒரு அரண் அமைச்சு 10,000 பேர் திரண்டு இதே அளவு பெரிய முருகனை வச்சு அந்த இடத்துல நாங்க அந்த குடமுழுக்கை நடத்துவோம் அப்படின்னு அறைகூவல் விடுத்திருந்தாரு. அதை பார்த்த இந்த திராவிட மாடல் அரசு எப்பவும் போல ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கு. இன்றைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் வருகின்ற 7/7/25 அன்று காலை 6:15 மணிக்கு மேல் 6:50 மணிக்குள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது. காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை 64 ஓதுவார் மூர்த்திகளை கொண்டு பக்கவாதியங்களுடன் 12 திருமுறைகள், திருப்புகழ் மற்றும் கந்தர் அனுபூதி முதலான செந்தமிழ் வேதங்கள் முற்றுவதல் நடைபெறும். திருக்கோயில் நிர்வாகம். இதுதான் அந்த அறிவிப்பு. எவ்வளவு அழகா தெளிவா வார்த்தை விளையாட்டுகளை செய்திருக்கிறாங்கன்னு பாருங்க. ரொம்ப எளிமையா நம்ம கேட்டது குடமுழுக்கு தமிழில் நடைபெற வேண்டும். அத நேரடியா சொல்லல. இந்த எங்கேயுமே குடமுழுக்கு தமிழில் நடைபெறும் அப்படின்னு சொல்லவே இல்லை.